ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். என்எஸ்எஸ் என்பது 1969ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியின் பிறந்த 100வது ஆண்டு இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞர் சேவை திட்டம். என்எஸ்எஸ் 1969 மகாத்மா காந்தியோட 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டு நலப்பணி திட்டம் இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் நோக்கம் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் சமூக சேவையில் ஈடுபட்டு நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க செய்வது. இப்போ உள்ள காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க கம்பல்சரி சமூக சேவையாகவும் இருக்கணும், நாட்டோட வளர்ச்சியில் பங்களிப்பு அவங்க படிக்கும் போதே அவங்க ஈடுபடணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் நாட்டு நலப்பணி திட்டம். கிராம வளர்ச்சி, சுகாதார முகாம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, கல்வி சேவை என தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமத்தில் 7 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தி சமூக பணி செய்வதும் உண்டு. நான்லாம் காலேஜ் படிக்கும் போது எங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜுக்கு போய் கிட்டத்தட்ட 1 வாரம் நாங்கள் அங்கே கேம்ப் போட்டு தங்கியிருப்போம். அங்கே நாங்கள் கேம்ப் போட்டு தங்கியிருக்கும் போது அந்த கிராமத்தில் உள்ள மக்களை பார்த்து, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபெசிலிட்டி பண்ணி தரணுமா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து, அதுக்கப்புறம் மெடிக்கல் கேம்ப்பு போடுறது, நாங்களே அந்த வில்லேஜை க்ளீன் பண்ணுறது, அங்கே உள்ள படிக்காத பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதுன்னு ஒரு வாரம் கேம்ப் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி நாட்டு நலப்பணி திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமத்தில் 1 வாரம் கம்பல்சரி தங்கியிருக்கணும். அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் என்எஸ்எஸ் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு சமூக சேவைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அங்கே என்எஸ்எஸ் அமைப்பு இருக்கணும். நாட் மீ பட் யூ என்பதே என்எஸ்எஸ்ஸின் கொள்கை. அதாவது நான் அல்ல நீதான், பிறருக்காக சேவை செய்யும் மனப்பாங்கு. நாட் மீ பட் யூ, என்எஸ்எஸ்ஸின் கொள்கை என்னென்னா, நான் நானாக அல்ல உனக்காக இருக்கிறேன், நாட் மீ பட் யூன்னு சொல்கிறது தான் என்எஸ்எஸோட கொள்கை. என்எஸ்எஸ்ஸில் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். இப்படி நாங்கள் 1 வீக் கேம்பில் இருக்கோம், இல்லை என்எஸ்எஸில் ஏதாச்சும் ஒரு மரம் இந்த மாதிரி ஈடுபடுறோம்னா எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அரசு வேலை, உயர்கல்வி, போட்டித் தேர்வுகளில் சான்றிதழுக்கு கூடுதல் மதிப்பெண், முன்னுரிமை கிடைக்கும். இந்த மாதிரி அரசு வேலை, உயர்கல்வி, போட்டித் தேர்வுகளில் நமக்கு நம்ம இந்த சான்றிதழ்களை வச்சு நமக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்திய இளைஞர்களை சமூக பணியை ஊக்குவித்து நாட்டின் வளர்ச்சிக்கும் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவும் ஒரு நல்ல தேசிய திட்டம்தான் என்எஸ்எஸ். இதோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்திய இளைஞர்களை சமூக பணிக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நாட்டோட வளர்ச்சிக்கு அவளுடைய பங்களிப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளினாக எந்த ஒரு போதைப் பொருட்களுக்கும் அவங்க ஆட்கொள்ளாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருந்து தனிப்பட்ட விதத்தோடு இல்லாமல் சமூக பணியை ஊக்குவிட்டு நாட்டோட வளர்ச்சியிலையும் பங்களிப்பு கொடுக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் நாட்டு நலப்பணி திட்டம். இந்த வீடியோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத நண்பர்கள் என்எஸ்எஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.